ஹலோ ஹாய். இன்னைக்கு எது சரி எது தப்புன்ற மாதிரி பார்ப்போங்க. எது சரி எது தப்பு, இதுதான் சரின்னு சொல்லிடவே முடியாதுங்க, இதுதான் தப்புன்னு சொல்லிட முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சரின்னு சொல்கிற விஷயம் வந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தப்பாக இருக்கலாம். நம்ம தப்புன்னு சொல்கிற விஷயம் வந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உண்மையாக இருக்கலாம். உண்மைன்னா சரியாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 1700 1800 அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு லேடி வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்திருக்கு. கனவு வந்துட்டு இப்போ வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த கனவு வந்துட்டு இப்போ பப்ளிக்காக இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு கனவு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கனவு வந்தவங்கள பலி கொடுக்கணுங்க, பலி கொடுத்தா தான் நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா பிரச்சனை ஆகும், கடவுளுக்கு கோச்சிப்பார், அந்த மாதிரி சொல்லி அவங்கள கொன்னுறாங்கன்னு வைங்களேன். அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சரின்னு நினச்சதுனால தான் அந்த பொண்ணை, இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்க விஷயம் தாங்க. இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் நம்ம கண்ட்ரீஸ்லேயும் இது மாதிரி நடந்திருக்கும். ஆனால் இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடந்ததை தான் நான் படித்ததை வச்சு சொல்கிறேன். இதெல்லாம் சரின்னு ஓரளவுக்கு கிளியராக நம்பினதுனால தான் வந்துட்டு அவங்க இது மாதிரி பண்ணிடுவாங்க வைங்களேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் சரியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா முட்டாள்தனமாக தெரியுங்களா. இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுமே வந்துட்டு இதுதாங்க சரி அப்படின்னு நிற்க முடியாதுங்க. அது ஆனால் இப்போ இதுதான் சரின்னு எப்போ நிற்கலான்னா, ஒரு சில டைம் மட்டும் நிற்கலாங்க. ஒரு சில டைம்னா எப்படி சொல்கிறதுனா, ட்ரூத்துக்காக ஸ்டாண்ட் பண்ணலாங்க. ட்ரூத், இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, ட்ரூத்துக்காக ஸ்டாண்ட் பண்ணலாம். ட்ரூத்துக்காக ஸ்டாண்ட் பண்ணோம்னா அது நம்ம இப்போ இருக்க கரண்டில் இருக்க எல்லா பீப்புளும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அதுக்காக எதிர்த்தாலும் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த வேலிடேஷன் வந்துட்டு கிடைக்குன்னு வைங்களேன். இப்போ கலீலியோன்னு ஒருத்தர் இருக்கார்ல, கலீலியோ வந்துட்டு எர்த்து ரவுண்டான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வந்துட்டு எல்லாருமே இப்போ அவர் காலகட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு எர்த்து வந்துட்டு ஃப்ளாட்டான விஷயந்தான், தட்டையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் தான் சரி நீங்கள் எல்லாம் தப்புன்னு சொன்னீங்களேன், எல்லாரையுமே வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி. அது அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் முன்னாடியே கண்டுபிடிச்ச விஷயத்த வருஷ கணக்காக வந்துட்டு மறைச்சி வச்சுருந்தேன்னா சொன்னால் வந்துட்டு பெரிய பிரச்சனையாகுங்க. ஏன்னா இப்போ இது எப்படி தெரியுமா, அந்த பொண்ணுக்கு ட்ரீம் வந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாரையுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி எல்லாருமே ஒன்று கூட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம சரியாக இருந்தாலுமே வந்துட்டு சொன்னோம்னா அப்போ அந்த அந்த மொமெண்ட்டில் நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை வந்துட்டு பெருசாக இருக்கும். இருந்தாலுமே வந்துட்டு கலீலியோ மறைச்சிருந்தாங்கன்னா வேறு யாராவது கூட கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்போ கலீலியோ கண்டுபிடிச்சோன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு பேர் இருக்குன்னு வைங்களேன். அதாவது இவர் தான் எர்த்தை வந்துட்டு ரவுண்டுன்னு சொன்னவங்க. ட்ரூத் சொன்னோம்னா அது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அதுக்கான ரெஸ்பெக்டோ இல்லை அதுக்கான மதிப்போ கிடைக்குங்க. அதனால் எது சரின்னு எது தப்புன்னு அதிகம் முட்டி மோதினோம்னா மண்டை வெடிச்சிருங்க. அதனால் ஓரளவுக்கு ட்ரூத்தை ஃபாலோ பண்ணோம்னா வந்துட்டு, இருந்தாலும் கலீலியோ வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ரெஷரை அனுபவிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி நான் ட்ரூத்துக்காக நிற்கிறேன், ட்ரூத்தை பேசுகிறேன்னு சொல்லி ட்ரூத்தை பேசினா கொன்று விடுவாங்க. அப்படியும் யோசிக்கணுங்களா, என்ன பண்ணுறது. இருந்தாலும் அந்த ட்ரூத் நம்ம லைஃபுக்கு ஒர்த்துனா ஸ்டாண்ட் பண்ணலாங்க. அந்த ட்ரூத் நம்ம லைஃபோட அதிக ஒர்த்துனா ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ
அந்த ட்ரூத்னால ஏகப்பட்ட பேர் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. அந்த ட்ரூத் மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம இந்த அதாவது நீச்சஸ் கூட இப்படி தாங்க. நீச்சஸோட ரைட்டிங்லாம் வந்துட்டு அந்த கான்டெம்பரரி டைமில், அதாவது நிக்கோலா மைக்கோவேலி இருக்காங்களே, அவங்க எழுதுனது வந்துட்டு எப்படி அவங்க டைமில் வந்துட்டு சரியான முட்டாள்தனமான விஷயமா இருக்குது. பிரின்ஸ்னு ஒரு புக் எழுதியிருப்பார். முட்டாள்தனமான விஷயமா இருக்குது, இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டால் எப்படி வேலைக்கே ஆகாது. பிரின்ஸுன்ற புக்கு எதை சம்மந்தப்பட்டதுன்னா, அதாவது ஒரு அரசர் இதெல்லாம் எப்படிலாம் நடந்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஹியூமன் நேச்சரை பற்றி இருக்கும். இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குன்ற மாதிரி அவர் காலகட்டத்தில் இருக்கும்போது இது பண்ணிட்டாங்க. ஆனால் நிக்கோலா மைக்கோவேலிக்கு நல்லா தெரியுங்க, இது வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாப்புலராக போகுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரியே அந்த புக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் லாஸ்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சில ஒரு அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த புக்கு வந்துட்டு ஒரு சில எம்பரர் கையில் கிடச்சி அந்த எம்பரர்லாம் இந்த புக்கு வந்துட்டு ஒரு தங்க சுரங்கத்துக்கு ஈடானது அப்படின்ற மாதிரி மறைச்சி வச்சு அதை அவங்களோட டிசெண்டன்ட், அதாவது அவங்க சங்கதிக்கிட்ட கொடுத்து பத்திரமா பார்த்துக்க தம்பி. ஏன்னா வந்துட்டு ஒரு கட்டத்தில் அந்த ட்ரூத்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு மற்ற பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. அதனால் எது சரி எது தப்புன்னு அதிகம் பார்க்காம ட்ரூத்தை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பெரிய பிரச்சனையாக தான். அப்போ கமான், எனக்கு அதுக்கு அந்தளவுக்கு மூளை இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரூத்தை ஃபாலோ பண்ணனா அது சரின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருக்கும் நிரூபிக்கப்படும் வச்சுக்கோங்களேன். அப்படி தாங்க நம்மளும் கொஞ்சம் மூவ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். இல்லை இப்போ இதெல்லாம் பண்ணால் என்னை வந்துட்டு அடிச்சு போடுவாளுங்க. அதனால் நான் பண்ணலை சாமி அப்படின்னா இப்போ அதுக்கு நான் ஒரு புக்கு படித்தேங்க, அதாங்க ரொம்ப ரொம்ப இது மாதிரி ஆக்கிடுச்சு. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த 1700 1800 அந்த செஞ்சுரி டைமில் ஒரு கவர்மெண்ட் மாதிரியோ ஏதோ இருந்திருக்குங்க. அதில் சர்ச்சில் செய்கிற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தைரியமாக வந்துட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமாக படுகொலை பண்ணிகிட்ருக்காங்க, எதிர்க்கிறவங்களையும் வந்துட்டு இவனுக்கு ஏதோ மாய சக்தி உள்ளார வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவனையும் போட்டு கொண்டுடுறாங்க. இதை வந்துட்டு ஒரு பப்ளிக்காக ஒருத்தவங்க எழுதணுன்னா அவரோட உயிரையும் வந்துட்டு அவர் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணுங்க கிட்டத்தட்ட. ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட்டே அப்படி தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரே ஒரு ஆள் வந்துட்டு இது எல்லாம் தப்புன்னு சொல்லி நிற்கிறான்னா அவரோட நிலைமையை நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி நீங்கள் அந்த மாதிரி அந்த ஒரு கட்டத்தில் நிற்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களை சுற்றி ஃபுல்லாகவே எல்லாமே ராங்காக நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் ராங்குன்னு தோணுது. அதுக்காக வந்துட்டு எல்லாருமே எதிர்க்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ அதாவது அவ்வளோ தெளிவாக தெரியுது இது ஃபுல்லாகவே தப்பாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதை சொன்னீங்கன்னா வைங்களேன், எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு 10 நாய் பூனையை துரத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும். இருந்தாலும் அவர் அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்டஸ்கோ, அதாவது அந்த சமநிலையை வந்துட்டு எதிர்க்கலன்னு வைங்களேன், அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு மற்றவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு விதையை போட்டதே அவராக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விதையை போட்டதுன்னா இந்த மாதிரி நடக்குதுன்னு கொஸ்டின் பண்ணவங்கள அவர் செத்து போனால் கூட மற்றவங்களும் வந்துட்டு கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு வைங்களேன், அவரை ஏன் கொன்னீங்க இந்த மாதிரி. அவர் ஓரளவுக்கு கொஸ்டின் தானே பண்ணார். அப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் தாங்க அந்த சொசைட்டியே, அதாவது அந்த ஒரு கம்யூனிட்டியே வந்துட்டு
பெட்டர் ஆகிறதுக்கு நிறையா பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் எது சரி எது தப்புன்னு ஆரம்பித்து கடைசியில் ட்ரூத்துக்கு ஸ்டாண்ட் பண்ணணும்னு வந்து நிற்கிறாங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என் மண்டை அப்படியே தலை வலிக்கும் போல இருக்குது. ஏன்னா இது ஆனால் உங்களுக்கு முடிக்கும் போது என்ன மைண்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா, உங்களுக்கு அதாவது தெளிவாக இதுதான் ட்ரூத்துன்னு தெரிஞ்சுன்னா அதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ட்ரூத் இல்லைன்னு மற்றவங்க வந்துட்டு சொன்னால் கூட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் அதாவது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ரைட்டாக அதாவது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ட்ரூத்தாக இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. மொத்தம் நம்ம ட்ரூத்துன்னு நினைக்கிறத வந்துட்டு ஓரளவுக்கு சொல்லணுங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு கொஞ்சமாவது ஃபார்வேர்டு, அதாவது நம்மளோட இந்த சொசைட்டியில் அதாவது மூமெண்ட் இருக்குன்னு வைங்களேன். மூமெண்ட் எதை நோக்கி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு என்லைட்மெண்ட், அதாவது ஒரு தெளிவை நோக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது வந்துட்டு அந்த அளவுக்கு ட்ரூத்தாக இல்லைன்னா என்னோட மற்ற தரப்பில் வந்துட்டு அவங்களோட இதுதான் உண்மைன்ற மாதிரி வைக்கிறாங்கன்னா இது ஒரு அப்படியே ஒரு மூவ்மெண்ட் மாதிரி இருக்குங்க. மூவ்மெண்ட்னால் ஆக மொத்தம் எது உண்மைன்ற மாதிரி எல்லோரும் வந்துட்டு கொஸ்டின் பண்ணி மூவ் ஆகுறோம்ல, அது வந்துட்டு ஒரு பெட்டரான அவுட்கம்ங்க. அந்த அவுட்கம்க்கு போகிறது அவ்வளோ தப்பாக இருக்காதுங்க. அதனால் உங்களுக்கு ட்ரூத்துன்னு நினைக்கிறத அதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அது நம்ம தப்பாக இருந்தால் கூட ஓகே, ஏன்னா ட்ரூத் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இது சரின்ட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நிற்க முடியாது. அது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சொல்கிறதும் வந்துட்டு தப்பாகும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கணுங்க. ட்ரூத் வந்துட்டு அப்படியே இப்படி இதுதான் சரின்னு நிலையாக நிற்க முடியாது. அப்படியே உங்களுக்கு எவால்வ் ஆகிட்டே இருக்கும். நம்ம அது எவால்வ் ஆகிறதுனால நம்மளும் ஒரு ட்ரூத்து பெட்டர் பர்சனாக மாறிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எது சரி எது தப்புன்றதை விட ட்ரூத்துக்கு போகிறது நல்லா இருக்குங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.